புதுச்சேரியில் அரியாங்குப்பம், பாகூர், கிருமாம்பாக்கம், தவளக்குப்பம், முதலியார்பேட்டை மற்றும் தெற்கு பகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்ற குற்றவாளிகளை போலீசார் கைது செய்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளனர். புதுச்சேரியில் தெற்கு பகுதிகளில் கஞ்சா விற்பதை முற்றிலுமாக களை எடுக்க வேண்டும் என்ற வகையில் சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா மற்றும் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன் உத்தரவின் பேரில் பாகூர், கிருமாம்பாக்கம், அரியாங்குப்பம், தவளக்குப்பம், முதலியார்பேட்டை உட்பட காவல் நிலையங்களில் கஞ்சா வேட்டையை தடுக்க தெற்கு பகுதி குற்றப்பிரிவு தலைமை காவலர் மற்றும் காவலர்கள் ஒன்றிணைந்து அந்த பகுதிகளில் கஞ்சா விற்ற நபர்களை கைது செய்து அவர்களிடமிருந்த லட்சத்திற்கும் மேலான மதிப்புடைய கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். அதனை அடுத்து அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே கடலூர் பகுதி சென்று கஞ்சா வாங்கி வந்து அரியாங்குப்பம் மணவெளி தந்தை பெரியார் மேல்நிலைப்பள்ளி அருகே மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற ஓடவெளி பகுதியைச் சேர்ந்த நடராஜன் மகன் முத்தமிழ் செல்வன் என்கிற ஜப்பான் மற்றும் ராஜா மகன் பாலா ஆகியோரிடமிருந்து சுமார் 10,000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்து அவர்களை கைது செய்தனர். இதேபோல் அரியாங்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சுப்பையா நகரை சேர்ந்த செல்வகுமார் மகன் மதன் என்கிற நவயுகத்தினரிடம் இருந்து 10,000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர் அரியாங்குப்பம் போலீசார்.